கொஞ்சம் கேப் விட்டு உட்காருங்க. கேப் விட்டு உட்காருங்க. சரி. இன்னும் கொஞ்சம் கேப் விட்டு உட்காருங்க. இன்னும் கொஞ்சம் கேப் விட்டு தள்ளி உட்காருங்க. ஆமா, அப்படியே நான் வீட்டுக்கு போயிடுறேன். நான் அப்படி சொல்லங்க, கொஞ்சம் கேப் விட்டு தள்ளி உட்காருங்கன்னு சொன்னேன். இது நான் ஏன் ஊடியா போயிருப்பேன். என்ன சொல்லுங்க? ஒண்ணு இல்ல. ஒண்ணு இல்லையா? அப்ப ஓகே. என்ன மச்சான், மஞ்சா காட்டு மைனா ஒண்ணு தனியா உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்கு. ஆமாடா, போய் பாத்துருவோமா? ஓகே. ஏங்க வாங்க, வேற இடத்துக்கு போயிடலாம். ஏன் பேபி, அவனுக்கு ஆளை கூட்டிட்டு வந்துருவானுங்கன்னு பயமாறிடா? என்னங்க இப்படி கேக்குறீங்க? அவங்க 2 பேரும் உங்க பக்கத்துல உட்கார்ந்ததும் அவங்க அடிச்சு அப்படியே கடல்ல தூக்கி போடலாம். எனக்கு செம்ம கோவம் வந்துச்சு. சரி, நம்ம வந்த மூட ஸ்பாயில் பண்ண வேணாம் தான் கம்முன்னு விட்டுட்டேன். இதோ பாருங்க, பெத்த தாய்க்கும் கட்டின பொண்டாட்டிக்கும் பிரச்சனைனா உயிரை கொடுக்க கூட தயாரா இருக்கணுங்க. என்னமோ பயந்துட்டியான்னு கேக்குறீங்க? வாங்க. எனக்கு ஒரு நியாயமா? என்ன பண்ண? கண்டவனாண்டெல்லாம் நம்ம புருஷன் பொண்டாட்டின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னா, இப்போதுக்கு அவனாண்ட மட்டும் போய் புருஷன் பொண்டாட்டின்னு சொன்னா அவனுக்கு தெரிஞ்சவனா? ஏங்க, அந்த சிச்சுவேஷன் நான் சொல்லிதாங்க ஆகணும். ஓ, ஓலாம் இல்ல, வெறும் ஓ. என்ன இருந்தாலும் கோவப்படக்கூடாதுன்னு சொல்லி என்ன கூட்டினு, நீ மட்டும் கோவப்பட்டு சண்டை போட்டுன்னு இருக்க. ஏங்க, இதுக்கு எப்படிங்க சண்டை போடாம இருக்க முடியும்? உங்க பக்கத்துல ஒருத்த உட்கார்ந்து கேப் இருக்கு ஃபில் அப் பண்ணுவேன்னு சொல்றான். அவனெல்லாம் ஒரு அரையோட விட்டது தப்புங்க. அவனை அப்படியே பஞ்ச் பண்ணி ரோலிங்ல விட்டுருக்கணும். ஓகே சார், இருங்க எடுக்கிறேன். எங்கடா போனா அவன்? இங்கதான் எங்கேயாவது இருப்பான். அவன சாப்பிடால் விட்டு போயிடுவானுங்க பார்த்தா ஊரே போய் கூப்பிட்டு வந்துட்டானுங்க. இதை மட்டும் ரவுடி பேபி பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. என்ன பண்றது? இதை ரவுடி பேபிக்கு தெரியாம அவாய்ட் பண்றது நல்லது. அண்ணா, இருக்கிறது கொடுங்க, நான் போதும். இருங்க சார், எடுத்து தரேன். அட போயா. சார், எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்லன்னு சொன்னீங்களே சார். ஸ்பூனை குடியா குடியா. சார், பேலன்ஸ் சார். என்னது? எங்கடா காணோம்? கண்டதை வச்சிருக்க சார். பேலன்ஸ். அது டிப்ஸ் வச்சுக்கோ சார். 50 ரூபாய்க்கு 500 ரூபாய் கொடுத்துட்டு போ. ஆஹா, இந்த பக்கம் தான் வரானுங்க. அவனுங்க பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது பண்ணுமே. ஏங்க, நம்ம ஐஸ் பாய் விளையாடலாமா? ஐஸ் பாயா? ஆமாங்க. அப்படின்னா ஏங்க, அது தெரியாத உங்களுக்கு? அதாங்க கண்ணாம்பூச்சி. ஏன் அவ்வளவு நம்ம என்ன சின்ன பிள்ளையா ஐஸ் பாய் எல்லாம் விளையாண்டுக்கிறதுக்கு? அதெல்லாம் கரெக்ட் தான். ஏங்க, சின்ன பிள்ளைத்தனமா ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஐஸ் பாய் விளையாண்டா தப்பா? அதுவும் ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது ஐஸ் பாய் விளையாண்டா ரொம்ப நல்லதான். நல்லதா? ஆமா ஆமா, பெரியவங்க சொல்லியிருக்காங்க. என்னங்க என்னங்க? 1 2 3 4 5. டேய், நீ இந்த சைடு போய் பாரு. சரிண்ணா. நீ இந்த சைடு போ. சரி. டேய், நீ அந்த பக்கமா போ. டேய், நீ அப்படியே சுத்தி வந்து பாரு. ஒரு இடத்தையும் விடக்கூடாது. கரெக்டா பிளான் பண்ணி பிடிக்கணும். ஓகேண்ணா. என்ன புரியுதா? உஷாரா இருந்துக்கோ. மாஸ்டர் பிளான்லாம் போடுறானுங்க. ஐயா மண்டேனுங்க. டேய், எங்கடா ஒளிஞ்சின்னு இருக்க? அந்த பக்கம் தான் எங்க இருப்பான். ஒரு அறைக்கு இப்படி தேடுறானுங்க. 49 50. அவள் பேபி வருவா. எங்க போனா?
நீங்க தான் அவுட்டு. மூஞ்ச பாரு. இல்ல நீங்க தான் கண்ணு மூடணும். திரும்பவுமா? ஆமா, நீங்க அவுட் ஆயிட்டீங்களா? சரி ஓகே. ஓகேல, கண்ணை மூடுங்க. நான் சொன்னதுக்கு அப்புறம் என்னங்க? ஆ இங்க ஓடி போய் ஒளிஞ்சிக்கலாம், அங்க ஒளிஞ்சிக்கலாம். இப்ப என்னங்க? 1 2 3 சாரிங்க. அப்பாடா, முடியலடா சாமி. எங்க போயிருப்பாங்க? அம்மா சத்யா நீயா? என்ன அடி வந்திருக்கணும். நானே தான். டேய் ஆளை பார்த்து பிரச்சனை பண்ண மாட்டீங்களாடா நீங்க? யாரா அது? உனக்கு தெரிஞ்ச பொண்ணா? டேய் ஊருக்கே தெரிஞ்ச பொண்ணுடா, மஞ்சடி குப்பை சத்யாடா. சத்யாவா? சத்யாவாண்டா. என்ன அலறானுங்க? ஏய் சிஸ்டர் சத்யாவாண்டா. கேள்விப்பட்டதில்ல? ஆமா, அந்த சிஸ்டரா இது? சிஸ்டர்? டேய் அந்த சிஸ்டரே சத்யா தான்டா. ஐயோ, பெரிய பிரச்சனை நடக்க போகுது போல இருக்கே. டேய் சாரி கேளுங்கடா. சாரி சிஸ்டர். ம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருக்கலாம்ல. இது மட்டும் மருமகளுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், பிச்சு பிச்சு எடுத்துருவா. பிள்ளைங்க எவ்வளவு நேரம் தான் வெளியே நிப்பாங்க? எல்லாம் உங்களால தான். சரி சரி விடுங்க, அவர் என்ன வேணும்னே பண்ணிருக்க போறாரு. ஏங்க, ஆ ஆ உங்களால ஓபன் பண்ணி தர முடியுமா? எனக்கு அதுக்கு ஒரு 2 நிமிஷம் கூட ஆகாது. அண்ணா நீ ஏதாவது சொல்லுவியே? என்னங்க, அவங்களே பாவம் வயசானவங்க. நீ அதுதான். சரிம்மா, ரொம்ப தேங்க்ஸ்மா. தேங்க்ஸ் எல்லாம் இருக்கட்டும்ங்க. பசங்க டியூஷன் விட்டு தனியா இருப்பாங்கன்னு சொன்னீங்கல்ல, முதல்ல அவங்கள போய் பாருங்க. அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு இதை ஆஃப் பண்ணும்போது டூப்ளிகேட் சாவி வச்சு ஆஃப் பண்ணிடுங்க. சரியா? போயிட்டா வரோம்மா. வாங்க. ஓ கர். இவ லேசுப்பட்ட ஆள் இல்ல. என் தம்பியே எத்தனை நாள் கிட்ட வம்பிழுக்க விட்டாலோ, எவங்கிட்ட எல்லாம் அடி வாங்கிட்டு இருக்கானோ பாவம் தெரியல. ஹனி, ஐ திங்க் ஏதாவது ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து நம்ம வீட்டுக்கு கால் வரும்னு நினைக்கிறேன். எதுக்குங்க? உங்க வீட்டு ஆளுங்க 2 பேரை போலீஸ் ஸ்டேஷன்ல லாக் பண்ணி வச்சிருக்கோம், வந்து கூட்டிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க பாரு. கவிதா அத்தை, அந்த ஃபெனைல் பாட்டில கொஞ்சம் எடுத்துட்டு வாமா. பாத்தியாடா என் மருமக எப்படின்னு? பார்த்தேன். எனக்கு பிடிக்கும்னு உங்க அப்பா வார வாரம் மறக்காம இதை வாங்கி தருவாரு. அந்த வேலைய இப்ப என் மருமக எடுத்துக்கிட்டா. இதெல்லாம் ஒரு பெருமை. சரி சரி வாங்க சாப்பிடலாம். இங்க பாருமா, நம்மளெல்லாம் கூப்பிட மாட்டாங்க, நம்மளா போய் சேர்ந்துக்கிறோம். சீக்கிரம் வா. ஆமா, தீந்துற போகுது. நல்லா சோத்து முட்டை. நான் உனக்கு மஜாஜ் பண்ணி விடுவா. மசாஜா? இல்ல, எனக்கு அதுதானே நீ வந்த, என்னால தானே உனக்கு இப்போ உடம்பு வலி, அதனால தான் கேட்டேன். நீங்க 2வதா சொன்னீங்க பாருங்க, அது ரொம்ப கரெக்ட். ஆனா முதல்ல சொன்னீங்க பாருங்க, அது ரொம்ப தப்பு. நான் உங்களுக்காக ஒண்ணு வரலங்க, ஏதோ எங்க அம்மா அடம் பிடிச்சதுக்காக வந்தேன். ஆனா நீங்க அது ரொம்ப அட்வான்டேஜா எடுத்துக்கிறீங்க. இப்ப பாருங்க, நானும் நீங்களும் புருஷன் பொண்டாட்டி மாதிரி தான், ஆனா புருஷன் பொண்டாட்டி கிடையாது. அது எப்போதும் உங்க மைண்ட்ல இருக்கு. இங்கதான் சத்தம் வருது.
சத்தம் இங்கிருந்து தான் இங்கிருந்து வருது. ரொம்ப பக்கத்துல வர மாதிரி இருக்கே. இங்கிருந்து வருது. ஒன்னும் புரியல. அப்பாடா, இப்பதான்ப்பா நிம்மதியா இருக்கு. நீ அங்கேயே இரு. இந்தாங்க. எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேல்ல? வாங்கம்மா, வாங்க பாட்டி, வாங்க உள்ள வாங்க. போமா, நான் நல்லாவே பாத்துக்கிறேன். சரி விடுங்க, என் மருமகளை பத்தி பேசணும்னா நான் பேசிக்கிட்டே இருப்பேன். உங்க மகளை பத்தி நான் பேசிக்கிட்டு இருந்தா நீங்களும் கேட்டுட்டு தான் இருப்பீங்க. சரி, என்ன விஷயம் சொல்லுங்க. தாலி பிரிச்சு போடணும், அதான் நல்ல நாள் பார்க்கலான்னு வந்திருக்கோம். ஓ ஆமால, அது ஒண்ணு இருக்குல்ல, நான் மறந்தே போயிட்டேன் பாருங்களேன். சரி, நீங்க நல்ல நாள்ல பாத்துட்டீங்களா? சொல்லுங்க என்னைக்குன்னு, நாம அன்னைக்கே வச்சுக்கலாம். அம்மா, இப்ப அது ரொம்ப முக்கியமா? இந்த நேரத்துல இந்த ஃபங்க்ஷன் வேணுமா உங்களுக்கு? அப்பா வரட்டும், அதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷனை பாத்துக்கலாம். அது வரைக்கும் இந்த வீட்ல எந்த ஃபங்க்ஷனும் வேணான்னு சொல்ல வரேன். அவர் வரத்துக்கு இன்னும் 6 மாசம் ஆகும். அது வரைக்கும் தாலி பிரிச்சு கோக்காம இருக்க கூடாது. இப்பவே லேட்டு. நான் உங்க அப்பா கிட்ட பேசிக்கிறேன். நான் சொன்னா அவர் ஓகே சொல்லிடுவாரு. அம்மா, நான் எப்பவுமே நம்ம குடும்பத்துக்கு நல்லதுதான் சொல்லுவேன். இந்த தப்பே உனக்கு புரியலங்கும் போது நான் எந்த தப்ப சரி பண்றது? ஒரு பைத்தியகார ஆஸ்பத்திரியில பைத்தியத்துக்கு வைத்தியம் பாக்குற பைத்தியகார வைத்தியருக்கு பைத்தியம் முடிச்சிருச்சுன்னு வையன். அவர் எந்த பைத்தியகார ஆஸ்பத்திரிக்கு போய் பைத்தியத்துக்கு வைத்தியம் பாக்குற வைத்தியர்கிட்ட வைத்தியம் பாப்பாரு? இப்ப நீயே இந்த மாதிரிலாம் பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்க? அது ஒண்ணு இல்லம்மா, உங்க அம்மா இப்பெல்லாம் விசு படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கம்மா. அவங்க பொம்பளை விசுவாவே மாறிட்டு இருக்காங்கம்மா. நானும் விசுவோட ரசிகன் தான். போதும் போதும். சௌமியா, சௌமியா, ஏ சௌமியா, அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உள்ள வா. என்ன? சத்யா ஆயின்மெண்ட் போடுறத ரசிச்சிட்டு இருந்தேன். ரொம்ப கொடுத்து வச்சவண்ணா நீ. முறைக்காத. சத்யா, உங்க அம்மாவும் பாட்டியும் கீழே வந்திருக்காங்க. நீங்க கீழே வரீங்களா? வரேன். ஏய், அம்மா வந்துக்கறாங்க.
எது ஐயா உனக்கு அம்மா இல்ல எனக்கு தான் அம்மா உனக்கு அத்தை வா வா பைத்திய கால மரிச்சிட்டு பேசுது ஆமா ஆமா நடந்துக்கிறாங்க. சிரிச்சு சிரிச்சு வயிறு புண்ணாயிடுச்சுன்னா பாத்துங்களேன். ஐயோ விடுங்க, உங்க கண்ணே பெரிய கண்ணா இருக்கும் போல இருக்கு. மாமியாரும் மருமகளும் இப்படி இருக்கிறது நல்ல விஷயம் தானே. ஆனா மாமா இது எங்க வீட்டுக்கு ஒண்ணும் புதுசு இல்ல. ஏன்னா எங்க அம்மாவும் பாட்டியுமே அப்படிதான் இருப்பாங்க. என்ன அவங்க கொஞ்சம் அடகி வாசிப்பாங்க, நான் கொஞ்சம் ஜாஸ்தியா பண்ணிருப்பேன். அதுதான் இல்ல பாட்டி. எதுக்கு சார்? மிஸ்டர் வினோத்தோட காரையும் அதுக்குள்ள இருந்த டாக்குமெண்ட்ஸையும் திருந்த குற்றத்துக்காக நாங்க உங்களை அரெஸ்ட் பண்றோம். ஏன் சார் அவன் காரியம் டாக்குமெண்ட் நாங்க திருடணுமா? சார் அவன் என் மேல இருக்க கோவத்துல ஏதாவது பொய் கேஸ் கொடுத்துருக்க போறான் சார். ப்ரூஃப் இருக்கு சார். என்னது ப்ரூஃப்? என்ன ப்ரூஃபா சார்? என்ன ப்ரூஃப் சார்? காட்டு. அதனால இவரை விட்டுருங்க சார், நான் மட்டும் வரேன். ஏங்க தேவையில்லாம மாட்டிக்கிறீங்க? போலாம் வாங்க. இல்ல வேணாங்க. சத்யா சார் சார் அவ அப்படியெல்லாம் செய்யற ஆள் இல்ல சார், அவளை விட்டுருங்க சார். செஞ்ச பொண்ணே குற்றத்தை ஒத்துக்குச்சு, நீங்க வந்து இல்லைன்னு சொல்றீங்க. போங்கம்மா. ஆமா சார், இவங்க அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. ஏமா வாமா. சார் சார் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். சார் ஒரு நிமிஷம் சார். சொன்ன கேளுங்க சார் ப்ளீஸ் சார் விட்டுருங்க. பிள்ளையர்மா நான் இவங்களை கூட்டிட்டு வரேன். அதெல்லாம் முடியாதுங்க, ஏதாவது ஸ்டேஷன்ல வந்து பேசுங்க. சத்யா சார் சத்யா சார் சொல்லுமா, எந்த ஃபார்மாலிட்டியா இருந்தாலும் பாத்துக்கலாம் சார். சார் அதான் சொல்றேன்ல, ஏதாவது ஸ்டேஷன்ல வந்து பேசிக்க. யாராவது சொல்லுங்களே. கண்டிப்பா. ஏங்க பயப்படாதீங்க, சத்யா நான் உங்க பின்னாடியே வருவேன். இருந்தா நல்லாவா இருக்கும். புரியுது அத்தை. ஜானகி மாப்பிள்ள சொல்றாருல, கண்டிப்பா சத்யாவை கூட்டிட்டு வந்துருவாரு. நீ அமைதியா இரு ஜானகி. அடுத்து என்ன பண்றதுன்னு அவங்கள யோசிக்க விடு. அதை விட்டுட்டு நீ இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா அவங்களுக்கு எதுவுமே ஓடாது. பிரபு இங்கே நிக்கிறியா? கிளம்பி போ. பாத்து பாத்து வா. ஐயோ நீங்க பதட்டப்படாதீங்க, சத்யாக்கு ஒண்ணும் ஆகாது. பண்ணேன்னு ஒத்துக்கிட்டல. அவ அப்படி ஒத்துக்கலன்னா பிரபு உள்ள போயிருப்பான். புருஷனுக்காக பொண்டாட்டி செஞ்ச சாக்ரிஃபைஸ். ஆனா இதை நாம யூஸ் பண்ணிக்கணும். இவங்களை சிக்க வச்சவனே விட்டா கூட நாம விடக்கூடாது. இப்போ என்ன செய்ய போறீங்க சித்தப்பா? இன்னைக்கு ஃப்ரைடே ஈவினிங்குள்ள அவளை பெயில் எடுக்கலன்னா சாட்டர்டே சண்டே 2 நாள் கோர்ட் லீவு. அட்லீஸ்ட் ஒரு 2 நாளாவது அவளை உள்ள வச்சிடலாம். அதுக்கு தான் நம்ம அட்வொகேட்டுக்கு கால் பண்ண போனேன். நீங்க வந்துட்டீங்க. கொஞ்சம் இருங்க. ஓகே சார். நீங்க அட்டன் பண்ற கடைசி கால் இதுவா தான் இருக்கணும். இந்த 3 days ஃபுல்லா உங்க போன் சுவிட்ச் ஆஃப்ல தான் இருக்கணும். உங்க ஜூனியர்ஸோட போனும் தான், ரைட்? ஓகே சார். இன்னும் 2 minutesல உங்க அக்கவுண்ட்ல 2 lakhs ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே, காலை கட் பண்ணதும் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. ஓகே? ஓகே சார்.
கூட்டு வாங்க சார் அப்படி போய் கீழே உட்காரு. என்ன பண்றது? அத தெளிவா எழுதி வாங்கிட்டு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருங்க. அவளை அவ்வளவு ஈஸியா டீல் பண்ண முடியும்னு தோணல சார். அவளை மிரட்டுவீங்களோ இல்ல அடிப்பீங்களோ என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது. அவ எழுதி கொடுக்கணும். அவ எழுதி கொடுக்கற வரைக்கும் இந்த ஸ்டேஷனை விட்டு போக கூடாது. அவ்வளவு ஏன் கோர்ட்டுக்கு கூட அவளை கூட்டு போறது கிடையாது. அது எப்படி சார் முடியும்? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். எழுதி வாங்க வேண்டியது உங்க பொறுப்பு. வினோத் சாரை பத்தி தெரியுமில்ல, அவர் சொன்னதை செஞ்சு அவரை சந்தோஷப்படுத்திட்டா நாம எதிர்பார்க்கறத அவர் செய்ய போறாரு. ஓகே சார். டேய் வெளிய வந்து இப்படி போட்டோ புடிச்சிரேன். ஹலோ என்ன விளையாடுறீங்களா? இல்ல ஹலோ பிக்னிக் வந்திருக்கீங்கன்னு நினைப்போம். ரெண்டு பேரும் செல்ஃபி எடுத்துட்டு இருக்கீங்க. சார் நீங்களும் வாங்கல. நாங்க போலீஸோடலாம் செல்ஃபி எடுத்ததே கிடையாதுல்ல. ஏங்க சும்மா இருங்க. எத்தது இல்லல அதான் சொன்னாங்க. இல்ல சார், இப்படி ஒரு செல்ஃபி எடுத்து அதை அப்படியே வினோத்துக்கு அனுப்புனா அவன் ஹாப்பி ஆகி உங்களுக்கு இன்னும் பெருசா செய்வான்ல, அதுதான் சொன்னேன். இங்க பாருங்க, இப்ப நீங்க வெளில போறீங்களா இல்ல கழுத்தை பிடிச்சு வெளில தள்ளவா? சார் இது ஏன் கழுத்து சார். டேய் நீ இன்னும் வெளில போலையா? நீங்க விடுங்க, வெளியே போயிடுறேன். போடா. எத்தற மாட்டேன். கண்டிப்பாங்க உங்க நம்பிக்கையை காப்பாத்துவாங்க. இன்னைக்கு ஈவினிங்குள்ள உங்களை வெளியில எடுத்துருவேன். சார் வெளில போங்க சார். இருங்க சார். ரவுடி பேபி எந்த கவலையும் இல்லாம பயப்படாம வழக்கமான ரவுடி பேபியா இருக்கணும். பாத்துக்கோங்க, பத்திரமா இருங்க. நான் வரேன். டேய் வா. புருஷன் என்ன மொத்தமா காலி பண்ண பார்க்கறான்னு சொல்லி அட்டெம்ப்ட் மர்டர் கேஸ்ல உன்னை உள்ள தூக்கி வைக்க முடியும். தம்பி போங்க, தம்பி போங்க. சொல்றாங்கல்ல போடா. போறேன்டா. அதுக்கு முன்னாடி உள்ள ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு போறேன். நீ ஏன் குள்ள போதும் இவ்வளோ டென்ஷனா இருக்க? குளரு கூலா இருக்குள்ள போதும். அப்போ இவனை சீண்டி விட்டா சத்யாவை காலி பண்ணிடலாம். பாப்போம். வரைக்கும் அவன் வெளியில நிம்மதியே இல்லாம இருப்பான். பிசினஸ்ல ஈஸியா கொட்ட விட்டுருவான். அது போதும் எனக்கு. நெக்ஸ்ட் இயர் நம்பர் 1 பிசினஸ் மேன் நான் தான். வட்டா பிசினஸ்ல ஈஸியா கொட்ட விட்டுருவான். அது போதும் எனக்கு. நெக்ஸ்ட் இயர் நம்பர் 1 பிசினஸ் மேன் நான் தான். வட்டா சார் இதுக்கு முன்னாடி ஜட்ஜா இருந்தீங்களோ? கம்பி பின்னால கொசு கடையிலயாவது தூங்கிக்கிறியா? நான் இதுக்கு ஜெயிலுக்கு போடணும்? எனக்கு என்ன தலையெழுத்தா? போவ. உன் தலையெழுத்த நான் மாத்தி எழுதுறேன். சீக்கிரமா நீ ஜெயிலுக்கு போக வேண்டியது இருக்கும்.
கொசுகடியில தூங்க பழகிக்கோ போ. ஏய் சிவா நீ ஒன்று பண்ணு, நேரா உள்ள போற, இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசுற, அந்த ஆளு என்ன சொல்றானோ அதை அப்படியே கேட்டுட்டு வெளியில வந்து இது ரொம்ப கிரிட்டிக்கலான கேஸ், என்னால இல்ல வேற யாராலும் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கிற. எதுக்கு சார்? இதை பாரு, நான் ஒன்று சொன்னா அதுல ரீசன் இல்லாம இருக்காது. அதனால நான் சொன்னதை அப்படியே செய், புரியுதா? அதோ அங்க நிக்கிறான் பாத்தியா, அவன் தான் பிரபு, என் அண்ணன் மகன். ஓ, அவன் இப்போ வந்து உங்ககிட்ட பேசும்போது எவ்வளவு நேரம் நீ என்கிட்ட பேசின பாத்தியா, அதே மாதிரி அப்படியே பேசுற. என்ன, நல்ல பில்டப்பா இருக்கணும், ஓகே? ஒரே நாள தானம் பண்ண போறேன்னு சொல்ற. மாப்பிள்ள, எனக்கு இதெல்லாம் விட சத்யா தானே முக்கியம். ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள. அந்த கேஸ் நீ ஒழுங்கா வாபஸ் வாங்கிடணும். வர்றா, டக்குன்னு எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு சரண்டர் ஆயிட்ட. பொண்டாட்டி மேல அவ்வளோ பாசமா? நீ விட்டு கொடுத்து நம்பர் 1 இடத்துக்கு நான் வர்றதுக்கு நான் என்ன பிச்சைக்காரனா? நான் என் திறமையால அந்த இடத்துக்கு வரணும். திறமையில வரணும்னா நேர்மையா கஷ்டப்பட்டு உழைச்சு வரணும். இப்படி கிரிமினல் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா திறமையில வரமாட்ட, தெருவுல தான் வருவ. நீ சொன்ன கிரிமினல் வேலையும் திறமை இருந்தாதான் பண்ண முடியும் குலபுதம். இப்போ உனக்கு என்ன வேணும்? அப்போ நான் என்ன சொன்னாலும் செய்வியா? சத்தியமா சொல்றேன், சத்யா இவனை கொல்லாம விட மாட்டாங்க. சத்யாவை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். அவங்கள தேவையில்லாம கொலகாரி ஆக்கி ஆயுசு முழுக்க ஜெயிலே வச்சிராதடா. வாடா பிரபு. நான் நினைச்சாதான் உன் பொண்டாட்டி வெளியில வர முடியும். அப்படி வந்தாங்கன்னா நீ செத்து விடா லூசு பயல. மாப்பிள்ள, நம்ம பக்கம் இந்த தப்பும் இல்ல. உண்மையும் நேர்மையும் என்னைக்கும் ஜெயிக்கும். அப்படி ஜெயிக்கலனா அது உண்மையே இல்ல. நம்ம அதை நம்புவோம்டா. நீ வா. யாரா இருந்தாலும் அலோவ் பண்ண கூடாதுன்னு இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு போயிருக்காரு சார். சார் ப்ளீஸ் சார், ஒரே ஒரு தடவை பார்த்து பேசிட்டு போயிடுறேன் சார். சார், எங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ண விடுங்க சார். என்ன சார் ரூல்ஸை ஃபாலோ பண்றீங்க? ஒரு பொண்ணை கோர்ட்ல ஆஜர் பண்ணாம ராத்திரி முழுக்க எப்படி சார் ஸ்டேஷன்ல வச்சிருப்பீங்க? இதான் உங்க ரூல்ஸா? அதெல்லாம் ரூல்ஸ் படி தான் சார் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நல்லா பாருங்க, 2 லேடிஸ் போலீஸை காவலுக்கு வச்சிருக்கோம். நீங்க நல்லா பாருங்க, அதுங்க காவலுக்காருக்கு நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கு. சான்ஸே இல்ல சார். தயவு செஞ்சு கிளம்புங்க சார். சார், நீங்க இவ்வளவு நேரம் என் கூட நின்று பேசிக்கிட்டு இருக்க தெரிஞ்சாலே இன்ஸ்பெக்டர் என்னை திட்டுவார் சார். தயவு செஞ்சு ப்ளீஸ் கிளம்புங்க சார். சார், நான் ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுறேன் சார். சொன்னா கேளுங்க, தயவு செஞ்சு போங்க சார். போக மாட்டீங்களா? போங்க சார். எல்லாரும் டென்ஷனா இருக்காங்க. மூஞ்ச பார்த்தவே தெரியல. ஆமா. இன்னும் மாப்பிள்ளை காணோமே சம்பந்தி. நாம வேணா ஸ்டேஷன்ல போய் பாப்போமா? சரி, வாங்க போலாம். அத்தை,
என்னத்த இந்த நேரத்துக்குலாம் ஸ்டேஷனுக்கு போய்கிட்டு ஒரு 1/2 hour பாப்போம். பிரபு வந்துருவான். இப்படிதான் நீ ரொம்ப நேரமா சொல்லிக்கிட்டு இருக்க, ஆனா இன்னும் காணும். என் மனசுதான் கடந்து அடிச்சுக்குது. வாங்க சம்மந்தி போலாம். மாப்பிள்ள சத்யாவை கூட்டிட்டு வராருன்னு நினைக்கிறேன். பாத்தியா, நான் சொன்ன மாதிரி ஆயிடுச்சா? நீ சொன்னா சரியாத்தாம இருக்கும். என்னடா அது, நீ மட்டும் வந்திருக்க? என் மருமக எங்க? மாப்பிள்ள, சத்யாவை கூட்டிட்டு வரேன்னு போனீங்க, சத்யாவை காணுமே, என்னாச்சு மாப்பிள்ள? சாரி அத்தை, சத்யாவை ஜாமீன்ல எடுக்க முடியல. ஐயோ ஐயோ கடவுளே! என்ன அதெல்லாம்? என்னடா, ஏன்டா அவளை நீ ஜாமீன்ல எடுக்கல? இல்லம்மா, ஆளுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க. நான் எப்படியாவது நாளைக்கு கண்டிப்பா உங்களை ஜாமீன்ல எடுத்துருவோமா? நாளைக்கா? என்னடா பேசுற? நைட்டு ஃபுல்லா அவ எப்படிடா ஸ்டேஷன்ல இருப்பா? அதெல்லாம் முடியாது. எனக்கு இப்பவே என் மருமகளை பார்த்தாகணும். அம்மா இருமா. அம்மன் கோயில் இருக்க, நாளைக்கு பூஜையை முடிச்சிட்டு அப்படியே ஸ்டேஷனுக்கு வந்துடுறோம். சரி, கவலைப்படாம போயிட்டு வாங்க. எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும். டேய், அத்தையும் பாட்டியும் டிராப் பண்ணிட்டு வா. சரி மாப்பிள்ள. வாங்க வரேன் மாப்பிள்ள. வரேன் மாப்பிள்ள. தெரியுமா டேய், இருக்கிறதுல கொடுமையான விஷயம் எது தெரியுமா? நடக்காத ஒண்ணுக்கு நம்பிக்கை கொடுத்து காத்திருக்க வைக்கிறதாண்டா. டேய், என்ன நடந்தாலும் சரிடா, இன்னைக்கு அவங்கள பார்க்காம வரதில்ல. அட்லீஸ்ட் அவங்கள என்னால பெயில் எடுக்க முடியலன்னாலும் சொல்லி அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்டா. இல்லனா ஒவ்வொரு நிமிஷமும் குற்ற உணர்ச்சியில செத்துருவேன்டா. மாப்பிள்ள, அவனுக்கு தான் உன்னை உள்ளேயே விட மாட்டானுங்களே மாப்பிள்ள. அந்த வினோத் கொடுத்த காசுக்கு விசுவாசமா ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்தானா, நமக்கு ஒருத்தன் அப்படி கிடைக்காம. ஏன்னா இந்நேரம் உன் புருஷன் தூங்கி 2 ஜாமம் ஆயிருக்கும். நீ என்ன காமெடி பண்ணிட்டு இருக்க? ஒழுங்கா சாப்பிட்டு தூங்குற வழிய பாரு. ஏன் அமுல் பேபி பத்தி எனக்கு தான் நல்லா தெரியும். உங்களுக்கு என்ன தெரியும்? போனை தர முடியாதுன்னா தர முடியாதுன்னு சொல்லிட்டு போங்க. அத்தை விட்டு ஊர்ல இருக்கிற புருஷனுக்கு மாதிரிதான் ஏன் அமுல் பேபி இருப்பான்லாம் சொல்லு இருக்காதீங்க. நான் சத்தியம் பண்ணி சொல்றேன், இந்நேரத்துக்கு அவன் சாப்பிடாம தான் இருப்பான். போங்க. நல்ல ஆளு மூஞ்சியும். நான் போறேன், ஆனா நீ சாப்பிடு. அடி வாங்குவாவது தெம்பு வேணும்ல. மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம், அவங்க இன்னும் சாப்பிடாம இருப்பாங்க மேடம். நான் ஒரே ஒரு வார்த்தை அவங்கள சாப்பிடுங்கன்னு சொன்னா அவங்க சாப்பிட்டுருவாங்க மேடம். அதை மட்டும் சொல்லிட்டு போயிடுறானே, ப்ளீஸ் மேடம். இதேதான் அந்த சத்யா பொண்ணு சொல்லுச்சு. சார், படிச்சவரா இருக்கீங்க, சொன்னா உங்களுக்கு புரியாதா? போங்க சார். சார் சார் ப்ளீஸ் சார், அவங்க மத்தியானம் கூட சாப்பிடல சார், இப்ப கூட சாப்பிடாம தான் சார் இருப்பாங்க. ஒரே ஒரு வார்த்தை சொன்னா சாப்பிட்டுருவாங்க சார். சார் ப்ளீஸ் சார், ஒரு நிமிஷம் கொடுத்தா பேசிட்டு வந்துடுவோம் நீங்க சார். எவ்வளவு கெஞ்சினாலும் இப்ப பார்க்க முடியாது, புரிஞ்சுக்கங்க சார். போங்க சார். சார் போங்க சார். சொல்றேன் இல்ல சார், போங்க. இருக்காங்கன்றது எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. என் புருஷன்லாம் நான் நைட் டியூட்டிக்கு வந்தா என்னானே என்ன பண்றேன்னு ஒரு நாள் கவலைப்பட்டதே கிடையாது. இது நாள் வரைக்கும் போன் பண்ணி கேட்டது கூட இல்லம்மா. ஏமா நீ என்னன்னா நீ சொல்லாம அவர் சாப்பிட மாட்டாருன்னு நீ சொல்ற. உன் புருஷன் என்னன்னா நான் சொல்லாம என் பொண்டாட்டி சாப்பிட மாட்டாருன்னு அவர் சொல்றாரு.
இப்படி இருக்கிற புருஷன் பொண்டாட்டிய பட்னியா போட எனக்கு மனசு இல்லம்மா. நான் போன் தரேன், உன் புருஷன் கிட்ட பேசிக்க என்ன. இந்த புடி சீக்கிரம் பேசிட்டு கொடுத்துரு. யாராவது பார்த்தா என் வேலை போயிடுமா. சரி. ஏங்க உங்களை பார்க்கலான்னா உள்ளே விட மாட்டாங்க. இங்க பாரு, எனக்கு இங்க எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் கவலைப்படாம இருக்கணும்னு நீ நினைச்சனா வீட்டுக்கு போய் ஒழுங்கா சாப்பிட்டு தூங்கு. அத்தை விட்டு நீ இப்படி ஸ்டேஷன் வாசல் எல்லாம் நின்னுந்தனா அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்புறம் நானும் சாப்பிடாம தூங்காம பட்னியா தான் இருப்பேன். என்னங்க ஏங்க இப்படி? நான் நினைச்சேங்க நீங்க இன்னும் சாப்பிடாம தான் இருப்பீங்கன்னு. இதோ பாருங்க, நீங்க சாப்பிட்டீங்கன்னு தெரிஞ்சாதான் நான் வீட்டுக்கு. ஐயோ மாப்பிள்ள இல்ல சார், அது வந்து எதுவும் பேசாதீங்க. இத்தனை வருஷ சர்வீஸ்ல இந்த கைய கரப்படியாம காப்பாத்திட்டு வர்றேன். இந்த கைய கலங்கப்படுத்த பாக்குறீங்களா? போதும் டேய், அவர் சின்சியாரிட்டி நம்மளால கெட்டு போக வேணாண்டா. வா. கையா இருக்குங்க சார், கட்டோட்டு மாதிரியே இருக்கீங்க. என்ன ஏட்டையா, பணத்தை வாங்கியிருக்கலாம்ல. நல்ல ஆஃபரை மிஸ் பண்ணிட்டிய. நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேயா. யோ, டியூட்டில ஜாயின் பண்ணும் போது உறுதிமொழி ஒண்ணு எடுத்தான் தெரியுமா? அதெல்லாம் தெரியும். அது ஞாபகம் இருக்கா உனக்கு? இருக்கு. அத நான் என் உயிர் மூச்சா மதிக்கிறேன். எங்களை மன்னிச்சிருங்க சார். சரி, மன்னிச்சிட்டேன். கிளம்புங்க. இல்ல சார், நீங்க எங்களை மன்னிச்சே ஆகணும் சார். அதான் மன்னிச்சிட்டேன்னு சொல்றேனே. திரும்ப திரும்ப மன்னிங்கன்னா எப்படி? கிளம்புங்க. அது இல்ல சார், ஆக்சுவலி நாங்க ஒரு போலீஸ் மூக்க உடைச்சிட்டோம். அதுக்கு தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கோம். போலீஸ் மூக்க உடைச்சிட்டீங்களா? யார் மூக்கையா உடைச்சிங்க? அது எங்க இருக்க அந்த போலீஸ்காரன்? ஆக்சுவலி அவரும் இங்க தான் சார் இருக்காரு. இங்கயா இருக்கா? ஆமா சார், அவர் பேரு கோபாலு. அவர் மூக்க தான் சார் உடைச்சிட்டோம். உங்க மூக்க தான் சார் உடைச்சோம்.